தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி 4 முதல் 8 வரை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, 15/12/2024 அருமையான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் நாள், அருமையான ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியுடன் இணைந்து வந்திருக்கிறது. ஸோ இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாள் பௌர்ணமி, அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பு, துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பு, மண் சிவ பூஜை செய்வது சிறப்பு, மண்ணுக்கு அதிபதி செவ்வாயை வணங்குவது சிறப்பு, ராமநாத சுவாமியை வணங்குவது மிக மிக சிறப்பான நாள். இந்த நல்ல நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்தியா வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக மலேசியா பயணத்தை நிறைவு செய்துவிட்டு இந்தியா வந்திருக்கிறோம். மலேசியா அன்பர்கள், மலேசியாவில் நமக்கு உதவிய திரு சத்யா அவர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய டத்தோ அவர்களாக இருக்கட்டும், அதே போல் நம்முடைய பானு அவர்களாக இருக்கட்டும், ஜொகூர் பாரில் நம்ம ஜெயமகளர் அவர்களாக இருக்கட்டும், அதே போல் எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய ஜெயபாரத் அவர்களுக்கும், மலேசியாவில் நிறைய அன்பர்கள் பேர் சொல்லலாம், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மலேசியாவில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதே போல் நம்ம கோகுல்நாத் தம்பதியருக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலான்னு ஒரு டேட்டெல்லாம் குறித்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உடல்நிலை சரியாகிறத பொறுத்து ஜனவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் தமிழகம் எங்கும் நம்ம போய் வரக்குண்டான விஷயங்களை அறிவிக்கலான் இருக்கோம். அதே போல் திதி யோகம் கரணம் அதுக்கு நம்ம கிளாஸாகவே எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு முதல்லையே யோசனை பண்ணேன். இடையில கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைனால அந்த கிளாஸ் என்னால் எடுக்க முடியல. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த கிளாஸுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வைங்க. நம்ம ஜனவரி மாதத்தில் ஒரு 2 நாள் கிளாஸ் போயிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். இதை ஆன்லைன் கிளாஸாகவே நம்ம போயிடலாம். எனக்கு தெரிந்தவற்றை நான் உங்களிடம் சொல்லிக் கொடுப்பதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆர்வமாகவே இருக்கிறேன். வாங்க, திதியோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 3:13 வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறது. அதன் பின்பு தேய்பிறை பிரதமை. அதிகாலை 4:26 வரைக்குமே ரோகிணி நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு மிருகசீரிசம். அதிகாலை 5:56 வரைக்கும் சாத்தியம். அதன் பின்பு சுபம் நாமயோகம். சுபம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை, யோகாதிபதி சூரியன், அவயோக நட்சத்திரம் அனுஷம், அவயோகி சனி பகவான். அதிகாலை 3:40 வரைக்கும் பத்திரை கரணம் கேது. அதன் பின்பு மாலை 3 மணி வரைக்கும் பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு பாலவகரணம் ராகு. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய நினைவு தினம். மிக மிக முக்கியமான நபர், இந்தியாவின் இரும்பு மனிதன். அவருக்கு பொற்பாதம் தொட்டு அவருடைய பாத வணக்கங்களை செலுத்துவோம். இந்திய போராட்ட வீரர் பொட்டி ஸ்ரீ ராமுலு அவர்களுடைய நினைவு தினமும் இன்றே. இன்றைக்கி கார்த்திகை தீபத்தோடைய நிறைவு நாள் அப்படிங்கிறது விஷயம். பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு இதுக்கு பேர். பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் விளக்கு வைங்க. ஏன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் நட்சத்திரங்களெல்லாம் இந்த பௌர்ணமியோடு இணைந்து தான் வருகிறது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நீங்கள் பௌர்ணமி வரைக்கும் வீட்டில் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி இரவு வரைக்கும் வீட்டில் விளக்கு வைப்பது மிக மிக சிறப்பான விஷயம். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள், எம்பெருமானோடு. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி.
8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம். உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் 2ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. நடை 50% காரிய வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள், அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவர்த்தி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.